My dear friends, welcome back to Nurses Profile channel. Railway Recruitment Board RRB ல இருந்து nursing and paramedical கான vacancy வந்து 2025 இந்த இயர் கானது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட சேனல்ல இது குறித்த வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிடுங்க. நம்மளோட தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பெரிய அவேர்னஸ் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நார்த் இந்தியன்ஸ் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து எடுத்துட்டு போறாங்க. சோ முடிஞ்ச அளவு எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால லைஃப்ல என்ன செய்ய முடியும் அப்படின்னா முன்னுக்கு வர முடியும். சோ இந்த RRB போஸ்ட் நமக்கு என்னைக்கு ஓபன் ஆயிருக்குது அப்படிங்கிற டீடைல் பார்த்துட்டு இதுக்கு என்னென்ன சிலபஸ், என்னென்ன நம்ம படிச்சு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ இந்த போஸ்டோட அப்ளிகேஷன் ஓபனிங் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 9/8/2025 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10/9/2025, அதாவது அடுத்த மாசம் வர டைம் இருக்குது. சோ இந்த போஸ்டுக்கான எக்ஸாம் இன்னும் கால் ஃபார் பண்ணல. எக்ஸாம் டேட் நமக்கு என்னதான் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெப்சைட்ல அப்டேட் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த வெப்சைட்டை ரெகுலரா என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது. இதுக்கு 272 போஸ்ட் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 4 போஸ்ட் இருக்குது. ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு வந்து 33 போஸ்ட் இருக்குது. பார்மசிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 105 போஸ்ட் இருக்குது. ரேடியோகிராஃபர் அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து 4 போஸ்ட் இருக்குது. ECG டெக்னீஷியனுக்கு 4 போஸ்ட். லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேடுக்கு பாத்தீங்கன்னா 12 போஸ்ட். டோட்டலா வந்து 434 வேகன்சி இருக்குது. அவங்களோட சேலரி எந்த லெவல்ல வரும் அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த போஸ்டுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சுதான் எடுப்பாங்க. சோ அந்த எக்ஸாமுக்கு சிலபஸ் என்ன வரும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ 1 by 1 நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. எக்ஸாம் டேட் நமக்கு லேட்டரா தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த எக்ஸாம் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா தான் இருக்கும். 100 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. அதுல கரெக்டான ஆன்சரை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். சோ இதுல மெயினா வரக்கூடிய சப்ஜெக்ட் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி அப்படின்னா நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். சோ இது பாத்தீங்கன்னா 70 கொஸ்டின் வந்து கேட்பாங்க 70 மார்க்குக்கு. அது போக ஜெனரல் அவேர்னஸ் வந்து 10 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின், அதாவது 10 மார்க்கு கேட்பாங்க. ஜெனரல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 10 மார்க்குக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. சோ நீங்க என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டோட அகாடமிக்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்ப நர்சிங்னா நர்சிங் ரிலேட்டடானது, பார்மசினா பார்மசி ரிலேட்டடானது, அதே மாதிரி உங்களோட ரேடியோகிராஃபர்னா அதுக்கு ரிலேட்டடானது. சோ 70 கொஸ்டின் வந்து நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து கேட்பாங்க. மிச்சம் 30 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா காமனா எல்லாருக்குமே வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்பாங்க. சோ என்னென்ன சிலபஸ் எக்ஸாக்டா இதுல வந்து கவர் ஆகும் அப்படிங்கறதையும் அவங்க கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இது வந்து தெரியல என்னென்ன சிலபஸ் வந்து இதுல வரும் அப்படிங்கிறது. சோ அந்த சிலபஸோட டீடைல்டையும் அண்ட் எவ்வளவு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற டீடைலையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதுல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. சோ தெளிவா கொடுத்திருக்காங்க. காமன் டு ஆல் போஸ்ட் இந்த ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமன். நமக்கு 30 கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்பாங்க. அதாவது நம்பர் சிஸ்டம், டெசிமல், பிராக்ஷன், LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ் அண்ட் அல்ஜிப்ரா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜ் கால்குலேஷன் அண்ட் கேலண்டர் அண்ட் கிளாக், அது மட்டும் இல்லாம அனலாஜிக்ஸ் அண்ட் ஆல்பபெட்டிக், நம்பர் சீரியஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்ஸ், குட்டி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஜெனரல் நாலேஜை பொறுத்தவரையில கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஜியோகிராபி, கல்ச்சர், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, எக்கனாமி அண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் பத்தி என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. அடுத்து ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸ்ல இருந்து கேட்கதாட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து எல்லா போஸ்டுக்குமே காமன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 30 மார்க்குக்கு இருக்கும். அடுத்து 70 மார்க்குக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ நீங்க நர்சிங் சூப்பரண்டன்ட் போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா anatomy, physiology, nutrition, biochemistry, nursing foundation, psychology, microbiology, sociology, pharmacology, pathology, genetics, mid-surg, community health nurse, child health nursing, mental health nursing, midwifery and nursing research and statistics, management of nursing, இதுதான் உங்களோட சிலபஸ். இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரிலேட்டடா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்தவரையில அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி, பிசியாலஜி,
இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ், பிரின்சிபல் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் டயாலிசிஸ், இதுல இருந்து தான் உங்களுக்கான கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரையில ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், என்விரான்மெண்டல் சானிடேஷன், சானிட்டரி இன்ஜினியரிங், கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல், ஹெல்த் அண்ட் டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பார்மசிஸ்ட பொறுத்தவரை ஹியூமன் அனாட்டமி, பார்மக்யூட்டிக்கல் அனாலிசிஸ், பார்மக்யூட்டிக்ஸ், பார்மக்யூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ரெமிடியல் பயாலஜி, ரெமிடியல் மேத்தமெட்டிக்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, பேத்தோபிசியாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பார்மசி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பிசிக்கல் பார்மக்யூட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க இந்த பார்மசிஸ்டுக்கு தான். ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த இதை நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல இருந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து தெளிவா பாத்துக்கோங்க. ஸோ ரேடியோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்தவரையில ஹியூமன் அனாட்டமி, பிசியாலஜி, ரேடியாலஜி பிசிக்ஸ், ஜெனரல் பிசிக்ஸ், ரேடியேஷன் பிசிக்ஸ், பிசிக்ஸ் ஆஃப் டயக்னோஸ்டிக் ரேடியாலஜி, எக்ஸ்ரே மெஷின்ஸ், அக்சசரிஸ், மெயின்டெனன்ஸ், எக்ஸ்ரே பிலிம், இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக். ஸோ இதெல்லாம் குறித்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. நீங்களுமே டீடைல்டா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருந்து பாத்துக்கோங்க. இசிஜி டெக்னீஷியனை பொறுத்தவரை அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பார்மகாலஜி, இன்ட்ரோடக்ஷன் டு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், பேசிக் கார்டியோவாஸ்குலர் இன்வெஸ்டிகேஷன், அட்வான்ஸ்ட் கார்டியோவாஸ்குலர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பத்தி கேட்பாங்க. லெபார்டரி டெக்னாலஜியை பொறுத்தவரை அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, பேத்தாலஜி, ஹிஸ்டோபேத்தாலஜி, ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் அண்ட் பேங்க் பத்தி கேட்பாங்க. சோ இதுதான் வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தங்களுக்கான சிலபஸ். அதே மாதிரி இது வந்து காமனான சிலபஸ். சோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபாஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, படிங்க, நல்லபடியா எக்ஸாமை கிளியர் பண்ணி என்ன செய்யுங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் குறித்த ஜாப் வேகன்சிஸ் வரும்போது ரெகுலரா உங்களுக்கு அப்டேட் கொடுத்து கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.